நான் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இன்றைய இந்த இனிய காலை பொழுதிலே என்னுடைய வணக்கத்தை கூறுவதில் மகிழ்வடைகின்றேன். கதை வழி அறமொழி என்ற இந்த நிகழ்வில் இன்றைக்கு ஒரு மகாபாரத கதையிலே ஒரு சிறிய கதையை கூறலாம் என்று நினைக்கின்றேன். உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், மகாபாரதனுடைய நாயகனாக இருப்பவர் கிருஷ்ணர், அதாவது கண்ணன். கண்ணன் வசுதேவருக்கும் தேவகிக்கும் மகனாக பிறந்தவன். வசுதேவருடைய தங்கையாக இருக்கப்படுகின்றவள் சுருதை சிறுதை என்று உறுதி. அந்த சுருதை சிறுதைக்கு மகனாக பிறந்தவன் சிசுபாலன். சிசுபாலன் பிறக்கின்ற போதே 3 கண்களையும் 4 கைகளையும் கொண்டு பிறந்தான். குரலும் ஒரு அவலமான குரல் ஒன்று அவனுடைய வாயிலே இருந்து அழுகின்ற போது அவனுடைய சத்தம் மிக கேவலமான, மிக துன்பமான சத்தமாக வந்தது. ஆகவே அந்த குழந்தையை அழித்து விடுவோம் என்று சொல்லி அந்த சிறுதை என்று சொல்லப்படுகின்ற வசுதேவருடைய தங்கச்சியார், அதாவது கிருஷ்ணனுடைய அப்பாவுடைய தங்கச்சியார், அழித்து விடுவோம் என்று சொல்லி அவர்கள் முடிவெடுத்தார்கள். அப்போது வானிலிருந்து அசரீரி என்றால் உருவமில்லாமல் வருகின்ற சத்தம், அசரீரி என்று சொல்லுவார்கள். அசரீரியாக ஒரு குரல் எழுந்தது. அந்த குரலிலே இவன் ஆரோக்கியமாக வருவான், மிக அரசாளக்கூடிய வல்லமை வாய்ந்தவன், ஆகவே நீங்கள் கொல்ல வேண்டாம் என்று அங்கே ஒரு குரல் எழுந்தது. அப்போது தாய் அவள் கேட்டாள், இந்த குழந்தைக்கு அவலமான குரலும் 3 கண்ணும் 4 கைகளும் இருக்கின்றதே, இதை மாறி மனிதனாக எப்போது இவன் காட்சியளிப்பான் என்று தாய் கேட்டாள். அந்த குரல் அதுக்கு பதில் சொன்னது என்று சொன்னால், இந்த குழந்தை எவருடைய மடியிலே கிடத்தப்படுகின்றதோ அந்த மடியிலே இருக்கின்ற போது இவருடைய கை மறையும், கண்கள் 3 கண்ணில் 1 கண் மறையும், குரலும் ஒழுங்காக வரும். ஆனால் ஒரு நிபந்தனை, அந்த நபர்தான் இந்த நபருக்கார் உங்களுடைய மகன் இந்த மகனாகிய சிசுபாலனுக்கு யமனாகவும் வரக்கூடியவன் என்ற செய்தியை சொன்னார்கள். அந்த அசரீரி சொல்லியது. அந்த கேள்விப்பட்டுடன் அவர்களுக்கு சந்தோஷம். ஒரு வகையிலே யார் இந்த மகன், தன்னுடைய மகன் கிடைத்தால் சந்தோஷம் என்று எல்லோரும் யோசிக்கிறார்கள். அவர்கள் யோசிக்கிறார்கள், சுருத சிறுதை போன்றவர்களெல்லாம் யோசிக்கிறார்கள். யோசிக்கின்ற போது தங்களுடைய அண்ணன்மார் எல்லாரையும், அரசர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த குழந்தையை மடியிலே கிடத்தி எடுக்கிறார்கள். ஏனென்றால் அந்த கைகள் யாருடைய மடியிலே கிடக்கின்ற போது கைகளும் கண்களும் மறையும் என்று அசரீரி சொன்னபடியால் அப்படி செய்கிறார்கள். பலரும் கிடக்கின்ற போது அந்த கைகள் கண்கள் ஒன்றும் அப்படியே இருக்கின்றது. வசுதேவருடைய மகனாக இருக்கின்ற கண்ணனும் வருகின்றான் தன்னுடைய அத்தையினுடைய மகனாகிய சிசுபாலனை பார்ப்பதற்காக. ஆகவே சிசுபாலன் கண்ணனுக்கு மைத்துனன் முறை. சிசுபாலனை பார்ப்பதற்காக பலராமனும் கண்ணனும் வருகிறார்கள். அங்கே சேதி நாடு சொல்ல நாட்டு அரண்மனைக்கு வருகிறார்கள். வந்தவுடன் அந்த அவர்கள் இவரிடம் அந்த கெட்டித்தனம் இருப்பதாக கருதவில்லை. சும்மா மச்சான்காரன்ட்ட கையில் மடியில் கொடுப்போம்னு சொல்லி இந்த சிசுபாலனை அவருடைய கையிலே கொடுத்தார்கள். சிசுபாலன் கையிலே மடியிலே தூக்கி வைத்தவுடன் அந்த 3வது கண்ணும் 2 கைகளும் மறைந்தவுடன் அந்த அவர்களுக்கு சந்தோஷம். நல்ல சிசுபாலன் ஆரோக்கியமானவனாக வல்லவனாக வந்து விட்டான். அவன் ஆட்சி செய்ய துவங்கினான், சேர்த்து ஆட்சி செய்ய துவங்கினான். ஆனால் மனத்துக்குள்ளே ஒரு பயம் என்னென்னு சொன்னால், இந்த கண்ணன் தான் இவரை கொல்லுவான் என்று. ஆகவே தாய் மன்றாடினாள், கண்ணா, மருமகனிடம் கண்ணா, என்னுடைய மகனை நீதான் கொல்வதற்கு பலன் இருப்பதாக சொல்கிறார்கள். ஆகவே அவன் 100 பிழை செய்கின்றதையும் அவனை பொறுத்து விடு என்று சொன்னவுடன் கண்ணன் அதுக்கு ஒத்துக்கொண்டு வாக்களித்தான். அதனால் ராசயுகம் செய்கின்ற போது கண்ணனுக்கு அதிகமான மரியாதை அங்கே கொடுக்கப்பட்ட போது பாண்டவர்களால் சிசுபாலன் ஏசத் தொடங்கினான், தாறுமாறாக ஏசினான், இல்லாத பொல்லாதெல்லாம் சொன்னான். அப்போது கண்ணன் பேசாமல் இருந்தான். எல்லோரும் பேசாமல் இருக்கிறார் என்று பார்க்கின்ற போது ஏன் என்று கேட்டார். கண்ணா, நீ பொறுமையை காக்காது, இதுக்கு மேலே பொறுமையை காக்காது, சிசுபாலனை கொண்டு என்று சொன்ன போது அவன் சொன்னான், கொஞ்சம் பொறுங்கன்னு சொல்லிவிட்டு 100 முறை முடிந்து 101வது முறை சிசுபாலன் ஏசியவுடன் தன் சக்கராயத்தை விட்டு சிசுபாலனை வதம் செய்தான். இதிலே தன் வினை தன்னை சுடும் என்ற அறக்கருத்து, தான் செய்த வினை தவறாக தான் எண்ணியது அந்த வினை தன்னை சுடும் என்ற அந்த அறக்கருத்து பேசப்படுகின்றது. அதர்மம் அழியும் என்ற கருத்து பேசப்படுகிறது. நன்றி, வணக்கம்.